வைப்பிங் பேக் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது பேக் ஸ்டிச். ஆல்ரெடி பேக் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். என்னால் நம்ம முதல்ல ஒன்று எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்படியே பேக்லேருந்து ஃப்ரண்ட்லேட்டு ஸ்டிச் பண்ணுறது தான் பேக் ஸ்டிச். அப்போ நமக்கு முதல்ல இந்த பேக் ஸ்டிச்சு ஸ்டிச் பண்ணலாம். பேக் ஸ்டிச்சு ஸ்டிச் பண்ணி முடிஞ்சாச்சு. இனி நமக்கு இது எப்படி வைப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம பேக் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண அதே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும். இனி நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளோட அந்த பேக் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் கீழேருந்து மேலே அந்த நூலை வந்து கொறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டிச்சோடையும் கீழே இருந்து மேல் பாகமாக அப்படியே கொறுத்தெடுக்கணும். ஸ்டிச் பண்ணக்கூடாது, கொறுத்து எடுக்கணும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது முதல்ல கீழேருந்து மேலே கொறுத்தெடுத்தோன்னா லாஸ்ட்டு வரைக்கும் அப்படி கீழேருந்து மேலே தான் கொறுத்தெடுக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மேலேருந்து கீழாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த லாஸ்ட்டு வரைக்கும் மேலேருந்து கீழாகவே தான் ஸ்டிச் பண்ணணும். அப்படியே நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் வைப் பண்ணி முடிஞ்சாச்சு. இனி அந்த பேக் ஸ்டிச்சு ஸ்டாப் பண்ண அதே இடத்துல ஸ்டாப் பண்ணணும். பேக் சைடு பாருங்கள், நம்ம பேக் ஸ்டிச்சு ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச்சு வெளியே தெரியும். ஆனால் நம்ம வைப் பண்ணது வெளியே தெரியவே தெரியாது. ஓகே, தேங்க்யூ.